வேலன் சோசியல் மீடியா. தமிழக அரசுக்கு ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்க 59 திமுக எம்.எல்.ஏக்களுக்கும் கார் வேண்டாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை நேற்று காலை கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது, அனைத்து எம்.எல்.ஏக்களுக்கும் கார் வழங்குவதாக முதல்வர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக முதல்வரே தெரிவித்துள்ளதால் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி திமுகவைச் சேர்ந்த 59 எம்.எல்.ஏக்களும் முதல்வர் வழங்கும் வாகனத்தை பெறுவதில்லை என முடிவெடுத்துள்ளோம். அரசுக்கு ஏற்படும் தேவையற்ற செலவை குறைக்கும் நோக்கில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த எம்.எல்.ஏக்களுக்கு மட்டுமே வாகனம் வழங்க வேண்டும். இவ்வாறு உதயநிதி பேசினார். கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகேதாட்டுவில் ரூபாய் 9,000 கோடி செலவில் 67.14 டி.எம்.சி கொள்ளவு கொண்ட புதிய அணையை கட்ட முடிவெடுத்துள்ளது. இதனை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் இந்த திட்டத்துக்காக அந்த இடத்தில் உள்ள 8.90 லட்சம் மரங்களை வெட்ட வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக கட்டப்படும் அணையில் 67.14 டி.எம்.சி வரை நீரை சேமிக்க முடியும். அதில் 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு 4.5 டி.எம்.சி பெங்களூருவின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கர்நாடகா நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி கூறுகையில், மேகேதாட்டு அணை தொடர்பாக திருத்தப்பட்ட திட்ட வரைவு அறிக்கையை மீண்டும் சமர்ப்பித்து இருக்கிறோம். மத்திய அரசிடம் விரைவில் அனுமதி பெறப்படும். 2027 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மேகேதாட்டு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்படும் என்றார். தாமிரபரணியை புனரமைத்து பராமரிக்க ரூ. 1031 கோடி மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக திகழும் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும். அதில் கழிவுகள் சேர்வதை தடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கை அடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்றின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். எரித்திரியா நாட்டை சேர்ந்த சிபு 1 என்ற எண்ணெய் கப்பல் நேற்று முன்தினம் ஏமன் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. இந்த கப்பலில் 16 இந்தியர்கள் உட்பட 20 ஊழியர்கள் பணியில் இருந்தனர். ஏமன் கரையில் இருந்து 136 கடல் மைல் தொலைவில் சிபு 1 கப்பல் சென்று கொண்டிருந்த போது ஆயுதமேந்திய கடற்கொள்ளையர்கள் கப்பலில் புகுந்தனர். அங்கிருந்து சோமாலிய கடற்பகுதிக்கு சிபு 1 எண்ணெய் கப்பலை அவர்கள் கடத்திச் சென்றனர். இந்த கப்பல் ஈரானில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றி பல்வேறு நாடுகளுக்கு விநியோகம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது எண்ணெய் கப்பல் நிர்வாகம் சார்பில் சோமாலிய கடற்கொள்ளையர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது.